ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? இங்கிலீஷ் பேச வைப்போம் நம்ம தலைப்பாக தான். எப்படி சார் 28 இங்கிலீஷ் பேச வைக்க முடியும் அப்படின்னு டவுட் இருக்கும் இல்லைங்களா? நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக எளிமையாக சவாலாக 25 நான் உங்களை இங்கிலீஷை பேச வச்சுருவேன். அது எந்த மாற்றம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸை பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்களை லைக் பண்ணணும். நல்லா பிடிச்சிருந்தா அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழ் வழியாக இங்கிலீஷ். இப்போ நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு கிளாஸு. ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிஓ. நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருந்துருக்கலாம், நிறைய வீடியோ பார்த்துருந்துருக்கலாம், புக்கில் கூட படிச்சுருந்துருக்கலாம். சார் நிறைய புக்கு படித்தேன் சார், நோட் படித்தேன் சார், ஆனால் என்னால் உங்களுக்கு இங்கிலீஷ் பேச முடியல சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ எல்லாருமே நம்ம ப்ராக்டிக்கல் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளே எழுதணும், நம்மளே கொஸ்டின் எழுதணும், நம்மளே ஆன்சர். ஃபஸ்ட்டு ரிட்டன் எழுதி பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் பேச முடியும். ஓகேங்களா? ஸோ நம்முடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டில் அது பிஓ அப்படின்னு சொல்லணும். என்ன சார் பிஓ அப்படின்னா, இந்த பி அப்படிங்கிறது இருக்கிறத பற்றி சொல்கிறது. யார் இருக்கிறத சொல்கிறது? நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கும் பார்த்தீங்களா? நான் இருக்கேன், நீ இருக்கேன், அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். வேறு யாரையோ சார் ஐ எம் அட் சென்னை, எஸ்டர்டே வாஸ் இன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம தான் சப்ஜெக்ட்டு தான். அதில் ஃபஸ்ட் வந்து ஐ நான் அப்படின்னு சொல்லுவோம். ஐனா நான் தான், நான் என்ன ஐ அவ்வளோதான். இதில் நீங்கள் மனப்பாடமே தேவையே கிடையாது. அடுத்து பி நாம் நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளாக நாங்கள் சென்னையில் இருக்கோம், ஆஃபீஸில் இருக்கோம், வீட்டில் இருக்கோம், டெல்லியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பி தான் நாம் நாங்கள். அதுதான் நீ நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். யாரை நீ நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வயசுக்காக யூ கோ யூ கம் யூ ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு யூ தான். பெரியவங்களை மரியாதையாக சொல்லுவோம். யூ ப்ளீஸ் டவுன் சார், உட்காருங்க, யூ ப்ளீஸ் எயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சப்ஜெக்டோடு யூ நீ நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதன் பிறகு தே அப்படின்னு சொல்லுவோம். அவங்க இவங்க அவர்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அவங்க இவங்க அப்படிங்கிறது இப்போ 40 வயசு உள்ளவங்க சொல்லுவோம், மரியாதை அப்படின்னு சொல்லுவோம். இந்த அவர்கள் இவர்கள் அப்படிங்கிறது ஒரு 80 வயசு 90 வயசோடு சொல்லலாம். மேக்ஸிமம் அவர்கள் தான் அதிகமாக சொல்ல மாட்டோம். அதிகமாக சொல்கிறது அவங்க இவங்க அப்படின்னு சொல்லுவோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஹீ சி இட், தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹீங்கிறது அவன் இவன். உங்கள் பிறகு என்ன சொல்லுவீங்க? அவன் இருக்கான் இவன் இருக்கான் அப்படின்னு சொல்லுவீங்க. லேடிஸ் ஒருக்கு சி அவள் இவள் அப்படின்னு சொல்லுவீங்க. இட்டுன்னு சொல்லுவீங்க. அது இது அப்படி யாருக்கு சொல்லுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளாக பேர் தெரியாததுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிளாக ரவி இருக்கார் அப்படின்னா ரவீஸ். ரவி பேர் தெரியாது. நீங்கள் வந்து பார்த்துட்டு போகிறீங்க, ஒரு டாக்டரை பார்க்குறீங்க, வந்துட்டு போகிறீங்க, வெளில போகிறீங்க. ஸோ டாக்டர் இருக்கார் அப்படின்னு சொல்லி இருக்கார் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஈஸ். இப்போ இந்த டாக்டர் பேர் தான் ரவிக்குமார். ரவிக்குமார் இருக்காருன்னா ரவிக்குமார் ஈஸ். அவ்வளோதான். பேர் தெரியாதது மட்டும்தான் இந்த ஹி சி இட். பேரே தெரிஞ்சிட்டு அப்படின்னா நீங்கள் பேரே போட்டோம். ரம்யா ஈஸ், கவிதா ஈஸ், ஜெயலலிதா ஈஸ், அப்துல் கலாம் ஈஸ். அதே மாதிரி இந்த இட்டில் பார்த்தீங்கன்னா இட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இட்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பேர் தெரியாததுக்கு மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து ஆடு மாடு கோழி இட்டீஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளாக பேர் மொபைல் இருக்குதுன்னா மொபைல் ஈஸ், லேப்டாப் இருக்குதுன்னா லேப்டாப் ஈஸ், சைக்கிள் இருக்குதுன்னா சைக்கிள் ஈஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேர் தெரியாது தான் இட்டீஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் பேரே தெரிஞ்சிட்டா நீங்கள் வேறே போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளாக மொபைல் இருக்குது மொபைல் ஈஸ். இந்த ஹீசி இட்டு வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். ஓகேங்களா? ஒரு மனிதனோட வாழ்க்கையில் 3 டென்ஸ் தான். ஓகேங்களா? ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஐக்கு நேராக ப்ரெசன்ட் டென்ஸில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஃபோன் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு ரிலேட்டிவ் ஃபோன் அடிப்பாங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி வீட்டில் இருக்கேன், ஆஃபீஸில் இருக்கேன், சென்னையில் இருக்கேன், வீட்டில் இருக்கேன், கோயிலில் இருக்கேன், சர்ச்சில் இருக்கேன், பள்ளிவாசலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஐக்கு நேரம் நான் இருக்கேன் அப்படின்னு ஐ ஆம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ஆமோட தமிழ் மீனிங் உங்களுக்கு தெரியும். இந்த ஆமில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு என்ன தமிழ் மீனிங் கரெக்டாக தெரியாது. ஓகேங்களா? இந்த ஆமோட கரெக்டாக இருக்கேன்னு அப்படின்னு அர்த்தம். ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ எம் அப்படின்னு சொல்லுவோம். அதே பாஸ்ட் டென்ஸில் நேற்று எங்கே பார்த்தேன், எஸ்டே வேர் வர் யூ அப்படின்னு சொல்லுவோம். நேற்று எங்கே இருந்தேன் அப்படின்னு. நேற்று நான் வந்து சார் நேற்று வந்து நான் வீட்டில் இருந்தேன், கோயிலில் இருந்தேன், சர்ச்சில் இருந்தேன், சென்னையில் இருந்தேன், மார்க்கெட்டில் இருந்தேன், ஆஃபீஸில் இருந்தேன், இங்கே நேற்று வந்து கோயிலில் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இருந்தேன்னு சொல்ல பார்த்தீங்களா, அதுக்கு தான் இந்த வாஸ் யூஸ் பண்ணும். இந்த வாஸோட தமிழ் மீனிங் இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஆல்ரெடி இந்த வாசை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, உங்களுக்கு தெரியும். அந்த வாஸோட தமிழ் மீனிங் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி இந்த ப்ரெசன்ட் இந்த வி யூ தே இவங்க 3 பேருக்கும் ப்ரெசன்ட் டென்ஸ்னா ஆர் பிஆர் நாங்கள் இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் அட் வேளாங்கண்ணி, வி ஆர் அட் சென்னை, வி ஆர் அட் டெல்லி, வி ஆர் அட் மும்பை அப்படின்னு சொல்லுவோம். அதே பாஸ்ட் டென்ஸில் வேர் யூஸ் பண்ணுவோம். வி வேர் இன், வி வேர் நாங்கள் இருந்தோம்,
யுவர் நீ இருந்த, தேவர் அவங்க இருந்தாங்க. ஐ மீன் இந்த ஹீ சீட்டு, இந்த ஹீ சீட்டை வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர், மூணாவது ஆள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ஸு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளாக ஹீஸ் அவன் இருக்கான், சீஸ் அவர் இருக்கா, இட் இஸ் அது இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ பேரே வந்துட்டு ரவி இருக்காருன்னா ரவீஸ், ரம்யா இருக்கா அப்படியே ரம்யா ஈஸ். பேரே பார்த்தா நீங்கள் பேரே போட்டுங்க. இந்த இஸ்ஸு இந்த வாசு ஆல்ரெடி இந்த வாசுங்க எங்கே யூஸ் பண்ணலாம், ஐக்கு பாஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்களா, அதே வாசு தான் இந்த ஹீ சீட்டுக்கு வாட்ச். சரிப்பா, நாளைக்கு எங்கே இருப்பீங்க, நாளைக்கு வந்து சார் நாளைக்கு வந்து நான் வந்து வீட்டில் இருப்பேன், சென்னையில் இருப்பேன். ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த எதிர்காலத்துக்கு தான் என்ன யூஸ் பண்ணால் வில் பி அல்லது செல் பி. ஸோ இந்த வில் பி செல் பியில் வில் பி சொன்னாலும் ரைட்டு தான், தவறு கிடையாது. செல் பி சொன்னாலும் தவறு கிடையாது. ஸோ ரெண்டுலேயும் எது பெஸ்ட்டாக இருக்கு பாருங்கள், வில் பி. ஐ வில் பி அட் சென்னை அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு டவுட் வரும், இதுக்கு போய் பார்த்துட்டு இந்த வீடியோ நிறைய வீடியோ பார்த்துட்டு சார் செல்பின்னு சொன்னாலும் தவறு கிடையாது, ஏன் சார் நீங்கள் வில் பி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்றைக்கு வந்து நம்ம இங்கிலீஷ் பேசணும், ஆனால் அது எப்படி ஸ்டைலிஷாக பேசணும், அது நமக்கு ரொம்ப முக்கியம். வில் பி ஆர் செல் பி, வில் பி ஹவ் டு யூஸ். பட் இப்போ அதுக்கப்புறம் நம்ம சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் பேசணும். ஆனால் இதெல்லாம் ஃபார்முலா, இதெல்லாம் என்றைக்குமே மாறவே மாறாது. ஓகேங்களா, இந்த ஐக்கு ஆம் தான், இந்த பி இதைக்கு ஆறு தான், ஹீ செட்டுக்கு இஸ்ஸு தான். இதுதான் ஃபார்முலா. அதெல்லாம் அதுமாதிரி ஐக்கு நேரம் பாசன்ஸில் வாஸ் தான், அதுமாதிரி இந்த பி இதைக்கு பாசன்ஸில் வேறு தான், அதுமாதிரி ஹீ செட்டுக்கு பாசன்ஸில் வாஸ் தான், ஃபீச்சர் வில் பி தான். இது என்றைக்குமே இந்த ஃபார்முலா மாறாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னு எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் நமக்கு தேவை, சப்ஜெக்ட்டு டென்ஸு. ஓகேங்களா, இதை நம்ம எழுத போகிறோம், பேச போகிறோம். வேறு நான் மார்க் பண்ணியிருப்பேன் சப்ஜெக்ட்டு டென்ஸு. ஸோ நானுங்கிறது ஐ, அந்த இருக்குன்னு டென்ஸ் பாருங்க. ஃபார்முலா ஐ ஆம். இந்த சென்னையில் இல்லை நான் போட்டிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிளாக டெல்லியில் இருக்கேன், மீனிங் எல்லாம் ஒன்று தான். அமெரிக்காவில் இருக்கேன், மீனிங் எல்லாம் ஒன்று தான். சென்னையில் இருக்கேன், வீட்டில் இருக்கேன். ஸோ இந்த இல்லை அதுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாருங்கள், இந்த இன்னட்டுன்னு சொல்லுவோம். இந்த இன்னட்டுங்கிறது இல்லை. ஸோ இந்த அட்டை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ நம்ம சப்ஜெக்ட் போட்டோம் டென்ஸு ஐ எம் சொல்லிட்டோம். இந்த அட்டை எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸுக்காக, நிகழ்காலத்தை மட்டும் இந்த அட்டை யூஸ் பண்ணணும். ஐ எம் அட் சென்னை. சார் இன்னும் யூஸ் பண்ணக்கூடாதா, ஐ எம் அட் சென்னை சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு டவுட் வரும். சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த இன்னுங்கிறது பாஸ்ட்னு பற்றி தான் யூஸ் பண்ணணும். ஹேவ் டு யூஸ் பாஸ்ட் டென்ஸ் ஒன்லி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னையில் இருந்தேன், நேற்று நான் கோயிலில் இருந்தேன், சர்ச்சில் இருந்தேன், ஆஃபீஸில் இருந்தேன், சிங்கப்பூரில் இருந்தேன், லண்டனில் இருந்தேன். அந்த இருந்தேன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இருந்தேனுக்கு மட்டும் தான் ஒன்லி இந்த இன்னும் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் டென்ஸ் மட்டும் தான் இந்த இன்னும் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் சென்னையில் இருப்பேன், சப்ஜெக்ட்டு டென்ஸு பாருங்கள், ஐ வில் பி, சப்ஜெக்ட்டு டென்ஸு. நீங்களே இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நீங்களே கொஸ்டின் எழுதலாம், நீங்களே கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஐ வில் பி அட் சென்னை. அதுக்காக எழுதியிருப்பேன் நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் நட் போடணும். ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ஹேவ் டு யூஸ் அட். ஓகேங்களா, ஸோ இந்த இன்னும் ஒன்லி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் மட்டும் தான். இருந்துன்னு பார்த்துட்டு இன்னும் போட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோயிலில் இருந்தேன், சர்ச்சில் இருந்தேன், சிங்கப்பூரில் இருந்தேன். போன வருஷம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து துபாயில் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. பிஃபோர் 10 years ஐ வாஸ் இன் துபாய். ஸோ இந்த அதுக்காக இந்த இல்லில் நமக்கு முக்கியமே தேவைப்படாது. ஆனால் அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த இல்லில் தான் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அட்டை யூஸ் பண்ணுறோம். இருக்கே ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த இருக்கேன், அதுக்காக தான் இந்த அட்டை யூஸ் பண்ணுறோம். பாஸ்ட் டென்ஸ் இந்த இருந்தேன்னு வந்துட்டாலும் இந்த இன்னும் யூஸ் பண்ணிடணும். அதே மாதிரி ஃபியூச்சர் டென்ஸு, நாளைக்கு நான் சென்னையில் இருப்பேன், டுமாரோ ஐ வில் பி அட் சென்னை. சார் நாளைக்கு நான் டுமாரோ ஐ வில் பி இன் சென்னை போடலாமா, போட முடியாது, சென்டென்ஸ் வராது. ஸோ நிகழ்காலத்திற்கும் தெளிவாக சொல்கிறேன், நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் இந்த அட்டை யூஸ் பண்ணணும். ப்ரெசன்ட் டென்ஸ் அண்டு ஃபியூச்சர் டென்ஸ் ஹேவ் டு யூஸ் அட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், நான் டெல்லியில் இருக்கேன். செகண்ட் கொஸ்டின் நாங்கள் ஜங்ஷனில் இருந்தோம். தேர்டு கொஸ்டின் துபாயில் இருந்தேன். ஃபோர்த்து கொஸ்டின் அவங்க ஹோட்டலில் இருப்பாங்க. ஃபிஃப்த்து கொஸ்டின் டாக்டர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். சிக்ஸ்த்து கொஸ்டின் ஐ எம் அட் ஆஃபீஸ். செவன்த்து கொஸ்டின் வி வேர் இன் திருச்சி. எயித்து கொஸ்டின் சி இஸ் அட் காலேஜ். நைன்த்து கொஸ்டின் ஹி வாஸ் இன் ஸ்கூல். 10th கொஸ்டின் மதர் வில் பி அட் டெம்பிள். நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் எழுதிட்டேன், ஐ எம் அட் டெல்லின்னு எழுதியிருக்கேன். அதே மாதிரி 6th கொஸ்டின் நான் ஆஃபீஸில் இருக்கேன். இந்த தமிழுக்கு இங்கிலீஷ் ஆன்சர் நான் பண்ணிட்டேன். அதேமாரி 6th கொஸ்டின் பாருங்கள், ஐ எம் அட் ஆஃபீஸ், அதுக்கு நான் தான் தமிழில் நான் எழுதியிருக்கேன். மீதி 8th கொஸ்டினுக்கும் நீங்கள் இந்த கொஸ்டினை எழுதி ஆன்சர் எழுதி பாருங்கள்.
எது டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். இன்னும் தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த பாருங்க எழுதியிருக்க பார்த்தீங்களா, தமிழ் மீனிங் எழுதியிருக்க பார்த்தீங்களா, நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்தில் அட் போடணும், இறந்த காலத்திற்கு மட்டும் இன் போடணும். அதுக்கப்புறம் ஒரு குழு கொடுத்துருமே எல்லாத்துக்குமே. ஸோ இக்கு வந்தால் ப்ரெசன்ட் டென்ஸ், இந்து வந்தால் பாஸ்ட் டென்ஸ், இப்போ வந்தால் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்றது டிஸ்பிளே ஓப்பன் ஆகுது இல்லைங்களா? ஸோ என்ன சார் இக்கு வந்தால் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு டவுட் இருக்கும். இவர் நான் இருக்கேன், நாம் இருக்கோம், நீங்கள் இருக்கீங்க, அவங்க இருக்காங்க, அவன் இருக்கான், அவள் இருக்காள், அது இருக்குது. ஸோ இக்கு வந்து அது ப்ரெசன்டென்ஸை மட்டும் தான் குறிக்கும். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய இந்த ஃபார்முலா மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ இந்த சவுண்டு வந்தால் நான் இருந்தேன், நாம் இருந்தோம், நீ இருந்த, அவங்க இருந்தாங்க, அவன் இருந்தான், அவள் இருந்தால், அது. ஸோ இந்த சவுண்டு வந்தால் பாஸ்டன்ஸை குறிக்கிறது. நீங்கள் பார்க்க வேண்டிய ஃபார்முலா பாஸ்டன்ஸ் மட்டும் தான். அதே ஃபியூச்சர் டென்ஸை குறிங்க. இப்போ சவுண்டு வந்துச்சுன்னா நான் இருப்பேன், நாம் இருப்போம், நீங்கள் இருப்பீங்க, அவங்க இருப்பாங்க, அவள் இருப்பான், அவள் இருப்பா. இந்த இட்டுக்கு மட்டும் அது இருக்குது இட் இஸ், அது இருந்தது இட்டுவா, இட்டு வெளிவே அது இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். டக்குன்னு நீங்கள் சுட்டு போயிடக்கூடாது. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க நீங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நாம் இருப்பதை பற்றி வந்தால் அது பிஓ எனப்படும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நாம்னா யார் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டு தான். சப்ஜெக்ட்டுக்கு நம்மளுக்குள்ள எல்லாருமே உலகத்தை அடிக்கும். நான், நீ, அவங்க, இவங்க, அவன், இவன். இந்த ஃபார்முலா வச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், எனக்கு ஒரு குழு கொடுங்க. அது மாதிரி உள்ளவங்களுக்கு நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிளாக நிறைய பேர் இந்த இன்னட்டு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். சார் இந்த அட்டு எப்படி யூஸ் பண்ணணும், இந்த இன்னும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன். இந்த இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் எழுதி நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இருக்கேன் அட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த இருப்பேன் அட்டை யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இக்கு சவுண்டுக்கும் இப்போ சவுண்டுக்கும் இந்த அட்டை யூஸ் பண்ணணும். இக்கு சவுண்டுக்கும் இப்போ சவுண்டுக்கும் நல்லா அட்டை யூஸ் பண்ணணும். இந்த சவுண்டு மட்டும் பாஸ்டன்ஸு இருந்தேன், நேற்று நான் வீட்டில் இருந்தேன், கோயிலில் இருந்தேன், ஸ்கூலில் இருந்தேன், காலேஜ், அந்த இருந்தேன் அந்த பாஸ்டன்ஸ் இந்த சவுண்டு மட்டும் இன்னும் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது 3 காலத்திலும் உள்ளது தான் நம்ம எழுதியிருக்கோம். என்ன எழுதியிருக்கோம்? நாம் இருப்பதை பற்றி வந்தால் அது பிஓ எனப்படும் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் வந்து என்ன பண்ணால் கொஸ்டின் எழுதி பார்க்கணும். ஒரு 10 கொஸ்டின் தமிழ் எழுதி பாருங்கள். இதுக்கப்புறம் இப்படி ரொம்ப உங்களை ஈஸியாக பண்ணுவேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேங்களா? வெல்கம்.